ஹாய், எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? நான் இன்றைக்கி ஒரு சிக்கன் கட்லெட் செய்ய போகிறேன். நான் இங்கே அதுக்காக ஒரு 1/4 கிலோ சிக்கனும் ஒரு 4 உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கிறேன். நான் இதில் 2 உருளைக்கிழங்கு மட்டும்தான் அங்கே யூஸ் பண்ண போகிறேன். இதுக்கு என்னென்ன தேவைன்னு நம்ம பார்க்கலாம். சிக்கன் 1/4 கிலோ, உருளைக்கிழங்கு 2, வெங்காயம் 1 பொடியாக நறுக்குண்டு, மிளகாத்தூள் 3/4 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், இஞ்சி ஒரு சின்ன துண்டு பொடியாக நறுக்குண்டு, பூண்டு 5-6 பல்லு பொடியாக நறுக்குண்டு, ஆயில் தேவையான அளவுக்கு, கொத்தமல்லி தழை கொஞ்சமாக, பிரெட் க்ரம்ஸ் தேவையான அளவுக்கு, உப்பு தேவையான அளவுக்கு. நான் இங்கே இந்த உருளைக்கிழங்கு நல்லா வாஷ் பண்ணி குக்கரில் போட்டிருக்கிறேன். இதில் கொஞ்சம் தண்ணி கூட ஊற்றினது வேக வைக்க போகிறேன். பாருங்கள், நான் உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு எடுத்துருக்கிறேன். இப்போ இதனோட தோல் நம்ம ஈஸியாக எடுக்க முடியும். இது பாருங்கள், நல்லா தோலெல்லாம் எடுக்க முடியுது. இப்போ நம்ம இந்த உருளைக்கிழங்கோட தோலெல்லாம் நல்லா க்ளீனாக எடுத்துக்கலாம். நான் இங்கே ஒரு கடாய் சூடாக வச்சுருக்கிறேன். கடாய் சூடானதும் நான் அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கொடுக்குறேன். எண்ணெய் சூடாகிட்டுருக்குது. நான் இப்போ இஞ்சியும் பூண்டும் கட் பண்ணி வச்சது சேர்த்து கொடுக்குறேன். 2 சேர்த்து 1 டீஸ்பூன் இருந்தாலே போதுங்க. இது நல்லா வதங்கிட்டு இருக்குது. இப்போ நான் வெங்காயம் கட் பண்ணதை சேர்த்து கொடுக்குறேன். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கொடுத்துடலாம். இப்போ கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் சிக்கனில் கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து தான் இங்கே வேக வச்சு எடுத்துருக்கிறேன். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்து கொடுத்தாலே போதும். இப்போ வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம மசாலா பொருட்கள் சேர்த்துடலாம். மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள். நான் இங்கே 3/4 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்க்குறேன். உங்களுக்கு கட்லெட்டில் காரம் அதிகமாக தேவையாக இருக்குது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் யூஸ் பண்ணிக்கோங்க. 3/4 டீஸ்பூன் மிளகாத்தூள் இதுக்கு கரெக்டான காரத்தை கொடுக்குங்க. இப்போ மசாலா எல்லாம் நல்லா வதங்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்து கொடுத்துடலாம். உருளைக்கிழங்கு ரொம்ப நல்லா ஸ்மாஷ் பண்ணோன்ற அவசியம் ஒன்றும் இல்லைங்க. கொஞ்சம் அழுத்தி கொடுங்க, அவ்வளவோ போதுமாக இருக்குது. ஏன்னா அது ரொம்ப அழுத்திட்டேன்னா கட்லெட்டு சாப்பிடும்போது கிடைக்கிறதுக்கு எதுவுமே கிடைக்காது. அந்த மாதிரி நான் சிக்கன் கூட ரொம்ப ஸ்மாஷ் எல்லாம் பண்ணல, மிக்சியில் போட்டு தூளெல்லாம் பண்ணலை. நான் இங்கே ரோஸ்ட் பண்ண சிக்கன் தான் யூஸ் பண்ணுறேன். நான் சிக்கன் ரோஸ்ட் பண்ணுற ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா, அந்த மாதிரியே ரோஸ்ட் பண்ண சிக்கன் தாங்க இதை. இப்போ நம்ம சிக்கன் சேர்த்து கொடுத்துடலாம். சிக்கன் குழம்பு பண்ணிவிட்டு அதிலிருந்து கூட பீசஸ் எடுத்து இந்த மாதிரியே கட்லெட் செய்ய முடியும். உண்மையிலே சிக்கன் நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு அப்புறமா தாங்க இந்த கட்லெட் செய்கிறது. இந்த மாதிரி வேக வச்ச சிக்கன் இருந்தால் கூட நீங்கள் அது எலும்பெல்லாம் எடுத்துகிட்டு மிக்சியில் போட்டு ஒரு முறை அடித்து எடுத்துட்டேன்னா அது நல்லா தூளாகிடும். அப்படியே கூட நீங்கள் கட்லெட்டு பண்ணிக்கலாம். ஆனால் அப்படி பண்ணும்போது வாயில் சிக்கன் எதுவுமே கடிப்படாது. நீங்கள் அப்படியே சிக்கன் வாங்கிட்டு அப்போவே கட்லெட் செய்கிற மாதிரி இருந்தால் அதில் கொஞ்சமாக உப்பு, மஞ்சள் தூள், மிளகுத்தூள் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துடுங்க. இப்போ நான் இதில் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி தழை சேர்த்து கொடுக்குறேன். பாருங்கள், இது இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம இனி இதை எடுத்து வச்சுட்டு கட்லெட் ஷேப் எல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இது இப்போ ரொம்ப நல்லா ஆறிட்டு இருக்குது. நான் இது கூடவே கொஞ்சம் பிரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். நான் செஞ்ச பன்னி தாங்க நான் இங்கே மிக்சியில் அடித்து பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். பன்னி வீடியோ பார்க்காதவங்க இருந்தாக்கா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் போடுறேன், நீங்கள் பாருங்கள். நான் இங்கே 2 டீஸ்பூன் மைதாயில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்குறேங்க. இப்போ கட்லெட்டுக்கு ஷேப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த க்ரம்ஸ் கொஞ்சம் எடுத்து அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். பாருங்கள், இப்போ இது நல்லா ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதனையும் ஷேப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரியே கொஞ்சமாக எடுத்து முதல்ல பால் ஷேப் பண்ணிவிடுங்க. இந்த ஷேப் பண்ணது நம்ம பிரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா ஒரு முறை உருட்டி எடுத்துடலாம். இப்போ அது கையில் வச்சு நல்லா ஷேப் கொடுத்துடுங்க. இதோட ஓரமெல்லாம் கொஞ்சம் நல்லா ஷேப் பண்ணி எடுத்துடுங்க. இப்போ நம்ம இந்த ஷேப் பண்ணி எடுத்த கட்லெட்டு மைதா கரைச்சி வச்சதில் போட்டு எல்லா சைடும் கொஞ்சம் ஆகிற மாதிரி பண்ணிவிடுங்க.
இப்போ நம்ம திரும்பி அதை எடுத்து ப்ரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா ப்ரெட் க்ரம்ஸால் கவர் பண்ணிடலாம். பாருங்கள், இது ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதை எப்படி ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன் பார்க்கலாம். நான் இங்கே ஒரு தவா வச்சுருக்கிறேன் சூடாகிறதுக்கு. இப்போ இது மேலே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கொடுக்கலாம். தோசை தவா மேலேயோ இல்லை ஃப்ளாட்டாக இருக்கிற கடாயிலையோ இது செஞ்செடுக்க முடியுங்க. இப்போ நம்ம கட்லெட்டு ஒன்றுன்னா தோசை தவா மேலே வச்சு கொடுத்துடலாம். இப்போ இது இந்த ஓரமாக கொஞ்சம் எண்ணெய் விட்டு கொடுங்க. அதிகமாக எண்ணெய் விட்டுடாதீங்க. மைதாக்கு பதிலாக நீங்கள் முட்டை அடித்தது கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. இது தீயை வச்சிடாமல் திருப்பி திருப்பி போட்டுடுங்க. இப்போ இது ஒரு சைடு ரெடி ஆகிட்டுருக்குது. நம்ம இப்போ இது திருப்பிடலாம். இப்போ இது இந்த ஓரமாக கொஞ்சம் எண்ணெய் விட்டு கொடுங்க. பாருங்கள், இது இப்போ ரெடி ஆகிடுச்சு. நான் இதை எடுத்துடுறேன். இந்த மாதிரியே நம்ம எல்லா கட்லெட்டையும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நீங்கள் முதல் தடவை தான் என்னுடைய இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். அந்த மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் எல்லோரும் இதை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.